அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. கரங்களை நல்லா தட்டி உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஓ அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறே, பாதுகாத்து பலப்படுத்துகிறே, எங்களை பக்கம் நின்று வலுவூட்டுகிறே, பாதுகாத்து பலப்படுத்துகிறே, தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். ராஜாவே, தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர். ரெண்டு கைய நல்லா உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஏசையா, ஓ அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி அரியணையில் உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே. ஓ நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே, நீ செய்ய நினைத்ததெல்லாம் ஒருபோதுமே தடைபடாது என்றறிவே, சகலத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்து முடிப்பார். ஓ அனைத்தையும் நல்ல கரங்களை தட்டி உமக்கே ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஓ உமக்கே அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே விழித்தே மொலோ அரியணையில் வீற்றிருப்பவரே.
ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. என்னை சுற்றி நடக்கிற எந்த போராட்டமும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை காப்பாற்றுகிறவர். எந்த மனித தந்திரத்துக்கும், எந்த மாந்திரீக வல்லமைகளுக்கும், எந்த பொல்லாத கிரியைகளுக்கும் அவர் என்னை விடுவிக்கிறார். சொல்லுங்கள், எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியோ. ரெண்டு கைய நல்லா உயர்த்தே நல்லா உயர்த்தி அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக எங்களுக்காக கிருபாதார பலியானவரே, எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே கொடுத்தீரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லோர்ட். ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. தகப்பனே, காலை நேரத்தில் உம்மை உயர்த்தும்படிக்கு இரக்கமாய் நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. அத்தனை உம்முடைய சபையின் பிள்ளைகளை கொண்டு வாங்க. கிருபை இன்றைக்கு வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஒரு பழைய பாடல், பாடும் பாடல் இயேசுவுக்காக. பாடுவே நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலியவரே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின், என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலியவரே.
எண்ணி பாடிடவே என்னுள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமே நீயோனே எண்ணி பாடிடவே என்னுள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. என்றென்றுமே இணையில்லையே. அன்பினிலே நேசருக்கே என்றென்றுமே இணையில்லை. என்னை மீட்டிடவே நம் ஜீவன் தந்தார் என் நேசர் அன்பில் மகிழ்வே. என்னை மீட்டிடவே என் நேசர் அன்பில் மகிழ்வே. பாடுவே நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கில் நீதியவரே. சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே. தெய்வம் என்றால் இயேசுதானே. சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே. என் பொன்னேசரி மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள். என் பொன்னேசரி மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள். இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நானும் பல ஆண்டுகளா இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தேவையை வச்சு தேவனை தேடாதீங்க, அது ஒஸ்ட் ஜெனரேஷன். தேவைக்காக எனக்கு கஷ்டம் இருக்கு, கடவுள் காப்பாற்றணும், அது புறஜாதி. ஆனா என்னை படைத்த ஒருவரை நான் பார்க்கணும், அவர் என்னை நடத்துவதை நான் உணர்ந்தவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். எப்போ தெரியுமா நமக்கு நன்றி வரும்? இன்னைக்கு நம்மளை மற்றவங்களோட ஒப்பிடும்போது நன்றி வராது. நம்மளை அவர் எங்கிருந்து கூட்டு வந்தார் மனசாட்சி சொல்லும் பாருங்க, அதை புரிஞ்சவங்களுக்கு தான் நன்றி வரும். ஏசப்பா இல்லாட்டா எங்க என் வாழ்க்கை நாரி போயிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சா இன்னைக்கு நடக்கிறத குறிச்செல்லாம் கண்டுகிட, நாளா 100க்கு 100 கண்டுகிட போறதில்ல. ஆனா பொறுப்புல இருக்கிறதுனால சில தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது, சில தேவையான விஷயத்தை அறிவுறுத்த வேண்டியது இருக்கிறது. மற்றபடி இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர் எனக்கு கர்த்தர் எழுப்பிட்டார்னா எனக்கு இந்த கடைசி வார்த்தை தான், என் பொன்னேசரின் மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள். பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் எளியவரே. என் ராஜா வண்ண ரோஜா
கையை உயர்த்தி அழகென்றால் அவர் போல யார்தான் உண்டு இந்த லோகத்தில். அழகென்றால் அவர் போல யார்தான் உண்டு இந்த லோக. வண்ணமேனியோன் எண்ணி பாடிடவே என்னுள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமேனியோன் எண்ணி பாடிடவே என்னுள்ளம் மகிழ்வாகு. நல்ல கையை தட்டி பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கி வேலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கி வேலியவரே. தெய்வம் என்றால் இயேசுதானே, சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே. தெய்வம் என்றால் இயேசுதானே, சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே. என் பொன்னை சரி மார்பில் சாய்ந்தோனாக நான் பாடுவேன் பாமாலைகள். என் பொன்னை சரி நான் பாடுவேன் பாமாலைகள். பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் இந்த நாளுமே. ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கில் வேலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கில் அன்பினிலே நேசருக்கு என்றென்றுமே இணையில்லை. அன்பினிலே நேசருக்கு என்றென்றுமே இணையில்லை. என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தா என் நேசர் அன்பில் மகிழ்வே. மீட்டிடவே ஜீவன் தந்தா நேசர் அன்பில் மகிழ்வே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கி வேலிய. நல்ல கையை தட்டி என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கி வேலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கி வேலியவரே. நம்மை அவர் படைத்ததின் நோக்கமே அவரை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வை அவர் வளமாக்குகிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே அவர் செய்து முடிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை கூட அவர் சமூகத்தில் மனதார நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளை நாம் நினைத்து அவரை நாம் போற்றி அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை. ஆமென். நம்மை மறவா அவர் கிருபையை எண்ணியே துதிக்க வந்தோம். டி ஷார்ப் மேஜர். சேர்ந்து பாடுங்கள். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள்
உம்மை போற்ற வந்து கையை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. உடன்படிக்கை உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த ஓலோ நன்றி கரபல கர்த்தரா எண்ணிய துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. சொல்லுங்க. தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த நன்றி. ஹல்லேலூயா. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நம்மை மறவா அப்பா. தேவைகள் பெருகும் போது அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்றி. ஆமே. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும்
நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், உண்மை உள்ளவர். பெரியவர் கிருபைகள் உண்மை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளை தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளை தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ பரமதோலரோ ஹalleluya. பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் ஓ Lord, உண்மை உள்ளவர். ஹரபதரா சேதலரா கலர சோதனை நம் சூழ்ந்திட்ட நேரம் பல கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம் சூழ்ந்திட்ட நேரம் பல கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நிறுத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திட நல்ல கையை தட்டி கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர்
பரிசுத்தர், உண்மையுள்ளவர், பெரியவர், பரிசுத்தர், உண்மையுள்ளவர். நல்ல தலைக்கு மேல கைய தட்டி ரெண்டு கைய உயர்த்தி கண்களை மூடி, பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். நான் ஆராதிக்கிற என் தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவின் எந்த கிரியைகளை காட்டிலும் பெரியவர். நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த பூமியில் இருக்கிற எந்த துரைத்தனங்களுக்கும் பெரியவர், எந்த அதிகாரத்துக்கும் பெரியவர், எந்த சர்வாதிகாரிக்கும் பெரியவர். அவர் பெரியவர், அவர் போதுமானவர். அவர் எனக்காக செய்ய நினைத்ததை தடுக்கும் ஒரு சக்தி இந்த பூமியில இல்லை. முழங்கால் படியிடுவோமா? எழுப்பி நிற்கக்கூடிய பிள்ளைகள் எழுப்பி நின்றுங்க. ஆமென். எனக்காக கர்த்தர் திட்டம் பண்ணினதை அவர் என்னோடு நின்று செய்ய, அவர் என்னோடு நின்று நடத்த, அவர் என் குடும்பத்தில் செய்ய, அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய, அவர் என் பிள்ளைகள் காரியத்தில் செய்து முடிக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். ஹalleluya. ஓரபக்கதர கலரடலரனலமா. ஹalleluya. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. எனக்கு உலகம் தஞ்சம் இல்லை ஆண்டவரே, உறவுகள் தஞ்சம் இல்லை ஆண்டவரே, மனிதர்கள் தஞ்சம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலன் எனக்கு தஞ்சம் இல்லை ஆண்டவரே, எனக்குண்டான எதுவும் என்னுடைய தஞ்சம் இல்லை ராஜா. உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன் ராஜா. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தாகமாயிருக்கிறதே. சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மாண்டலை அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, அரபதல கஷதலல நீரோடே. நல்ல கைய தட்டி வாய திறந்து ராஜா வாஞ்சித்து கதறுதே, நீரோடை வாஞ்சித்து கதறும் தேவனே. கைய தட்டி வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவன் நீர் என்னை மறப்பதில்லை, கண்மலையாம் தேவன். சூழ்நிலையை பார்க்கதா அவர் என்னை மறந்த மாதிரி தெரியும். ஓ எதிரிகளாக துக்கத்தால் திரிவதினோ, எதிரிகளாக துக்கத்தால் திரிவதினோ. தஞ்சமே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, ஒட்டிக்கொள்ளுகிறப்பா. ஆத்துமா கலங்குவதே, நேசர்
உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஒவ்வொருவருடைய சத்தமும் உயரட்டும். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திடுவேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆதரித்தீர், அரவணைத்தீர், உன் தோளில் என்னை சுமந்தீர். சொல்லுங்க. உன் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா, ஒன்று கூட ஆதரித்தீர், உன் தோளில் ஆதரித்தீர், உன் தோளில் ஐயா, உன் தோளில் நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் வாழ்வேன். நான் நம்புவேன், நம்புவேன் கரபல பர கரபல கரபல. என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திடுவேன். கரபல பர பல கரபல என்னை காண்பவரே, காண்பவரே, அவரை கொண்டாடுவீர்களா? என்னை காண்பவரே, ஹல்லேலூயா. ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கும் எங்களை ஆராய்ந்து, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கும் நான் அமர்வதும் நான் எழுவதும் Jesus. ஓ நன்னா ஹல்லேலூயா. காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆமென். காண்பவரே, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். இன்னைக்கு காலையிலையும் நல்ல தகப்பனா, நம்ம மேல அன்பு உள்ளவரா, நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களை சுத்தி நிற்கிறாரே. தலைகளை உயர்த்தி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கட்டும். உங்க எண்ணங்களை மாற்றுங்க, சொல்லுங்க. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றி சுற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆராய்ந்து
சுற்றி சுற்றி நான் அமர்வதும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வியாகுலங்களை எல்லாம் அவர் காண்கிறார். அவரை நம்பி இருக்காம உலகத்தை சார்ந்து கொண்டு சுய பலத்தை சார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு வியாகுலம் கொடுக்கிறவங்களையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? அன்றைக்கு ஆகார போல ஆபிரகாம்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அற்பமாய் நடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில அவகிட்ட இருந்ததும் காலியான போது அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். கர்த்தர் அவளுக்கு ஒரு துறவை காண்பித்தார். இன்றைக்கு வியாகுலத்தோடு கர்த்தரை மட்டும் நம்பி என்கிட்ட இருந்ததெல்லாம் இல்லை, இனிமேல் அடுத்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கர்த்தர் அடுத்த நம்பிக்கையாய் மாத்திரமல்ல, உங்களுக்கு அடுத்த காரியங்கள் அத்தனையும் அவர் பார்த்து கொள்ள உங்களோடையே இருக்கிறாரு. என அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். 2 கையை உயர்த்தி எனக்கு இன்னது தேவை என்று என் பரலோக அப்பா அறிந்து வைத்திருக்கிற 4-5 முறை சொல்லுங்க. எனக்கு இன்னது தேவை என்று என் பரலோக தகப்பன் புரிந்து வைத்திருக்கிறார். He knows me very well more than anybody else. யாரை காட்டிலும் என்னை புரிந்திருக்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார். என் கண்ணீரை அவர் பார்க்கிறார். என் தடுமாற்றங்களை அவர் பார்க்கிறார். அவர் பாவத்தை மட்டும் அருவருக்கிறார். நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு பாவத்தை வெட்டி எறிய வெட்டி கொடுத்தால் உங்களை தூக்கி சுமக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆமென். உலக ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொருள் ஆசைகளிலிருந்து முழுவதும் விடுதலையாகுங்க. ஆண்டவரே, என் இருதயம் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறது. நான் உம்மையே பற்றி கொள்ளுகிறேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஆமென். தலைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி பெற்ற குழந்தைய தாய் ஊட்டி வளர்க்கும் போது அன்பு கலந்து ஊட்டி வளர்ப்பா. அதே சொந்தம் வேற ஒன்று ஊட்டினாலும் அந்த அன்பு கிடைக்காது. கொஞ்சம் இருக்கும். ஆனால் இன்னொரு
வளர்க்கும் தாய் ஊட்டினாலோ இல்லை ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஊட்டி வளர்க்கப்படுகிறது நம்மை பெற்றெடுத்த தகப்பனார். கண்களை மூடி கையை உயர்த்தி, நீர் என்னை அன்பாய் பராமரிக்கிறீரப்பா சொல்லுங்க. இன்னும் பராமரிப்பார். இன்னும் அவர் என்ன கேட்கிறாரு? ஓ அன்பு என் மேல மட்டும் இருக்கட்டும், என் மேல மட்டும் இருக்கட்டும். இவர்கள் எல்லாரிலும் என் மேல நீ அன்பா இருக்கிறாயா? அவர் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கறது இந்த அன்பு தான். வாலிபனே, குட்டி தம்பி, ஏசப்பாவை மட்டும் தான் நேசிக்கிறியாம்மா? ஆலயத்துல ஏசப்பாவை மட்டும் நேசிச்சுட்டு வெளியில போன உடனே குடும்பத்துல சிலரை பார்த்துட்டா, ஊர்ல சிலரை பார்த்துட்டா, வேலையில படிப்புல சிலரை பார்த்துட்டா, அன்பு செதறதில்ல. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அவங்களோட ஐக்கியமா இருங்க. ஆனா உங்க உறவு, உங்க ஏக்கம் எல்லாமே ஆண்டவராகவே இருக்கட்டும். எல்லா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆசையெல்லாம் ஓ தேவையெல்லாம் உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட். என் மீட்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீர்தானையா,
எப்போதும் நீதானே ஹல்லேலூயா. தலைகளை உயர்த்தி என் மேய்ப்பர் நீர்தானையா, குறைவொன்றும் எனக்கில்லை, பேரின்பம் நீர்தான், நிரந்தர பேரின்பமே. தேங்க்யூ அப்பா. ஆராதனையில் நீங்க கிரியை தொடர்ந்து செய்யுங்கப்பா. விட்டு கொடுக்கிறோம். உங்க முழு ஆளுகை காணப்படட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பு எல்லாம் திருப்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பல பிரச்சனைகளோட அநேகர் இருக்கலாங்க. ஆனா தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் சகலத்தையும் மாற்றுகிறவர், திருப்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் திருப்புவார். ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்ம அனுபவித்த எத்தனையோ விஷயங்கள், சிறையிருப்புகள், அநேக சிறையிருப்புகள், எத்தனை விஷயங்கள் நாங்க எதிர்கொண்டிருக்கிறோம். ஆமென். அது வழியா தான் வந்திருக்கிறோம். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எப்படி நாம அப்படிதான் இருக்கோமா? இல்லை. கர்த்தர் திருப்பி இருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா? ஆமென். சொல்லுங்க, பிசாசு பல விதமா திணுசா விதவிதமா பிரச்சனையை கொண்டு வருவான். ஆமென். பிசாசுடைய திட்டமே நம்ம ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கணும், எப்பவுமே ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கணும், ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கணும். ஆனா ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், இந்த பிள்ளைய இப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ள நான் வைக்காம போனா இந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவன் எப்போது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு தான் நினைப்பான். ஆமென். புரியுதுங்களா? ஆனா எங்கள் துக்கத்தை ஆனந்த களிப்பாக்கும்படிக்கு என் தேவன் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வேற வேற மாதிரி பிரச்சனை வந்தாலும் கூட தேவன் திருப்பி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் வெட்டினா குழியிலேயே அவனை விழத்தள்ளுவார். ஆண்டவர் விட்டுருவார். சில நேரத்தில் சிறையிருப்பு நாங்கள் போகும்போது எப்படா மாறுன்ற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் மாற்றம் இல்லாத மாதிரி இருக்கும். பிரச்சனை பண்றவன் பலத்து போற மாதிரியே தான் இருப்பான். ஆனா அந்த குழியை வெட்டி ஆழமாக்குற வரைக்கும் சும்மா தான் இருப்பார் அவரு. ஆனா அவன் வெட்டின குழியில அவனை விழும்படிக்க என் தேவன் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு சேதம் இன்றி என்னை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். சாத்தானுடைய அவனுடைய திட்டத்துக்கும் அவனுடைய வஞ்சகத்துக்கும் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சகலத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். சாத்தானுடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். வியாதி என்ற சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவர். பிரச்சனை, கடன் என்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு எந்த சிறையிருப்பு மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் நம்முடைய வீடே நமக்கு சிறைச்சாலை மாதிரி இருக்கும். அவன் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வீட்டில் ஒன்று இருக்க வேண்டியது நிம்மதி தான். ஆனால் அவன் வீட்டில் ரெண்டு விஷயம் இல்லை. ஒன்று என்ன தெரியுமா? அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டா என்ன இல்லை, அண்ணன் தம்பி கிடையாது. அப்போது ஒரு வீட்டில் குட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் ஒருத்தருக்கு நடுவில் ஒருத்தருக்கு இல்லைன்னா அந்த வீடு ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இல்லாமல் ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கேன் வீடு. வருஷமாக சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கு, சர்ச்சில் இருக்கும்போதெல்லாம் நல்லா இருக்கு, சர்ச்சில் இந்த வீட்டுக்கு போகும்போதே வேதனையாக இருக்கு.
எத்தனை பேர் சொல்றீங்களோ தேவன் அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவர். ஆமென். சொல்லுங்க, என் வீட்டின் தலைவர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்தவர். அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னை ஜெனிப்பித்தவர். ஆமென். அல்லேலூயா. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. என்னை பெற்றெடுத்தவர். ஆமென். எனக்கு பேர் வச்சவர், என்னை வளர்த்தவர், எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தவர், எனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர், எனக்கு ஒரு வேலையை கொடுத்தவர் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். இத்தனையும் செய்தவருக்கு என் சிறையிருப்பை மாற்றுவது பெரிய காரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. மலடியே புள்ளத்தாச்சி ஆக்குறவர் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தனியா இருக்கவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். சிலருக்கு அதே தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆமென். வீடு இல்லையே, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுப்பார். ஆமென். பிள்ளைகளிலே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார் என் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? ஆமென். இந்த பூமியெல்லாம் உண்டாக்கிட்டு, ஆமென், ஆசையெல்லாம் படிச்சுட்டு அவங்களே எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு ஒரு மனிதனை உண்டாக்கணும்? ஆமென். என் மேல பிரிய வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் அவருடைய நன்மைகளால நிறைந்திருக்கிறது. ஆமென். அது யாரு கொடுத்திருக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னுடைய சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. அது நீ அப்பா கிட்ட இருந்து வந்த சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் அவருடைய திட்டம். ஆபிரகாமே அப்படித்தானே சொன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஆமென். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் என் அப்பா கிட்ட இருந்து வந்தது. ஆமென். என்னுடைய ஆசீர்வாதத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு என்னைய ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு ஒருத்தன் நினைச்சா விட்டு விடுவாரா? விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க ஆமோஸ் 9வது அதிகாரம் 12, 14, 15 வசனம். ஆமோஸ் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் கர்த்தர் என்னை ஸ்தாபிக்கிறவர், என்னை நிலையா நிற்க பண்ணுகிறவர். இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை தள்ளாடுற மாதிரி இருக்குதான், ஆனா தேவன் விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து, ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க, திரும்ப என்னை கையில எடுத்துக்கிடுவார். திரும்ப என் வாழ்க்கையை கட்டுகிறவர் என் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு நேரம் உதவி செய்வான், 2 நேரம் உதவி செய்தான், அவ்வளோதாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. நாங்கள் எப்பெல்லாம் விழுறோமோ அப்பெல்லாம் தூக்கி நிற்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, ஏன்னா ஆண்டவர் என்னை திரும்ப எடுப்பார். ஆமென். அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, சொல்லுங்க, பழுதாய் போனதை சீர்படுத்துகிறவர் என் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், என்னை நிலை நிற்க பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு பொருள் குயவன் கையிலேயே என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. குயவன் கையிலே அவன் வணைஞ்சிட்டு இருந்த பாத்திரம் கெட்டு போச்சு. அதை தேவன் தூக்கி வெளியே வீசினாரா? சொல்லுங்க, அல்ல. திருப்பி எடுத்து கையில் எடுத்து அவருக்கு எப்படி வேணுமோ அவர் இஷ்டத்தின்படி அழகான பாத்திரமாய் பண்ணாருங்க. சொல்லுங்க, நான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பழுதற்று போன மாதிரி இருக்கலாம், நான் பிரயோஜனமற்று போன மாதிரி இருக்கலாம், என்னையால ஒன்றும் முடியாதுன்ற சூழ்நிலை போயிருக்கலாம். சில நேரத்தில் சில விஷயங்களை தான் ரிப்பேர் ஆகிட்டு தூக்கி போயிட்டே இருப்போம். இதுக்கு செலவு பண்ணுறதும் புதுசாக வாங்கிட்டு போகலாம். கரெக்டா? அப்படித்தானே? இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு புதுசாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் என் தேவன் அப்படி கிடையவே கிடையாது. சொல்லுங்க, எனக்கு நிகராக தேவன் யாரையும் வைக்க மாட்டார். என் ஸ்தானத்தில் என்னை தான் வைப்பார்.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். என்னுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருந்தாலும் கூட கையில எடுத்து என்னைய திருப்பி சொல்லுங்க, என்னைய அடைக்க வேண்டிய விஷயத்தை அடைப்பார். ஆமென். பழுதாகி போன எண்ணிய மறுபடியும் ரிப்பேர் சரியாக்குவார், பிரயோஜனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். யாக்கோபு என்றும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். லிரிக்ஸ் போடுங்கம்மா. ஆமென். அதுல ஒண்ணு இருக்கு, ஒரு வரிகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டினே. உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டினே. என் யாக்கோபே, 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 பயப்படாதே, துணை நிற்கிறேன். பயப்படாதே, துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதுல இருக்கு, உமது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிலருக்கு நம்ம துக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய துக்கம் நமக்கு பெருசா இருக்கும். ஆனா எல்லாவனுக்கும் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அகங்காரிகள், வயிறு நல்லா எல்லாத்துலேயும் செழிப்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம துக்கமாக இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் மூஞ்சி தொங்க போட்டு இருக்கிற, உன் மூஞ்சி செத்து போன மூஞ்சி மாதிரி இருக்குதுன்னு கேட்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, உன்னுடைய முகம் இனி செத்து போவதும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய கூடாரத்தை அழகாய் மாற்றுகிறவர் கர்த்தர். என் வீடு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், என் வீடு இப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சீர்படுத்துவார். ஆமென். அழகாய் மாற்றுவார். என்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே 12வது வசனத்தை வாசிச்சிருங்க. 14வது வசனம். என் ஜனமாகிய சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து, ஆமென் சொல்லுங்க, கெட்டி, ஆமென், குடியிருந்து, ஆமென், ஹல்லேலூயா, திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீடு இப்படிதான் இருக்க போகுது. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய நன்மைகளை நான் சுதந்தரிக்கும்படிக்கு செய்கிறவர் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. தோட்டங்களை கொடுப்பார் என் கர்த்தர் எனக்கு. ஆமென். தோட்டங்களை கொடுக்கிற மாதிரி அதோடைய பழங்களை, அதோடைய ரசத்தை நான் அனுபவிக்கும்படி செய்கிறவர். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய பிரயாசங்களை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கும்படிக்கு எனக்கு செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிறையிருப்பை திருப்பி என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். 15வது வசனம். அவர்கள் தேசத்துல நாட்டுவேன், அவர்கள்
அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உனக்கு சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் திரும்பபடிக்கு செய்வார் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து யாரும் என்னை பிடுங்கிடவே முடியாது. ஆமென். யாருமே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல் அவருடைய விசேஷித்த கரம் இருக்கு. அவர் தான் என்னுடைய பாதுகாவலர். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு ஒன்று வருதுன்னா அதை தேவன் அனுமதிச்சா தான் முடியுமே தவிர இல்லைன்னா வராது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் சிறையிருப்பு தான். அது ஆபிரகாமுடைய காலத்துல தேவன் சொன்னார். சொன்னதுக்காக தான் அப்படி நடந்துச்சு. சொன்னபடி தான் செய்தார். ஆமென். ஆனா வசனம் சொல்றது அன்றைய தினமே, என்னைக்கு காலம் நிறைவேறிச்சியோ அன்றைய தினமே அணி அணியா புறப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு பிசாசு எப்படி தான் நினைப்பான். நீங்க எக்ஸோடஸ்ல நீங்க 1வது அதிகாரத்துல, எக்ஸோடஸ்னா என்னது, யாத்ராகமம் 1வது அதிகாரத்துல இப்படி இருக்குது. ஆண்டவர் ஒரு சிறையிருப்புக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போறது எதுக்கு தெரியுமா? பெருகும்படிக்கும் அதுக்கடுத்து பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படிக்கும் கூட்டு போறார். ஆமென். ஆனா எகிப்து நாட்டுல என்ன நடக்குதுன்னா ராஜா என்ன சொல்றான்னா, இவங்க பெருகாதபடிக்கு இவங்களை என்ன பண்ணணும்? நெருக்கணும். அப்போ பிசாசுக்கு நம்ம தேவன் நமக்கு அனுபவிச்சிருக்கிற சிறையிருப்பு அவன் நினைப்பான் அவ்வளவுதான் இவன் முடிஞ்சு போச்சுன்ட்டு. ஆனா பைபிள் சொல்லுது எவ்வளவாய் அவங்களை நெருக்கினார்களோ அவங்க அவ்வளவாய் அவங்க பெருகினார்கள்ட்டு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவ பிள்ளை இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் வருதோ அந்த அளவாய் நான் பெருக போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னையே இன்னைக்கு சிலர் உடைக்கிட்டு இருக்கலாம், அவங்க கையில தேவன் விட்டு விடவே மாட்டார். ஆமென். என் மேல பாரமான சுமைகளை சிலர் சுமத்திருக்கலாம், அவங்களுடைய கைகளில் சில தேவன் விட்டுருவே மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 105 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த நம்முடைய யோசேப்பை குறித்தான ஒரு வசனம். சங்கீதம் 105 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 18வது வசனம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில. சில நேரத்துல தேவ பிள்ளைக்கு நான் இந்த சிறையிருப்பை தேவன் தான் அனுமதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில நான் சொன்னேன் தெரியுமா, அவன் வீட்டுல 2 இல்ல 1 சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, அன்பும் இல்லை. அன்பு புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு வீடு சிறைச்சாலை தான். அந்த வீட்டுல அவன் இருந்தான். ஆமென். ஒண்ணு அன்பாது இருக்கணும், இல்ல அவன் மேல வச்சிருக்க அழைப்பின் தரிசனத்தின் புரிந்து கொள்ளுதாதல் இருக்கணும். ரெண்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான், அப்படிப்பட்ட வீட்டுல தான் அவன் இருக்கிறான். அதனால தேவன் சிறையிருப்புகளை, ஏற்கனவே சிறையிருப்புல இருக்கிறான், திருப்பி சிறையிருப்பு மறுபடியும் பார்க்கிறவங்களுடைய பார்வையில அதுதான். ஆனா தேவன் ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியா நன்மைக்கு எதுவாதான் செய்கிறவர். மேலுள்ள வசனம் இருக்கு பாருங்க. அவர்களுக்கு முன்னே ஒரு மனுஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். சிறையிருப்புல இருக்கிறவனே தேவன் விடுதலை பண்ணல. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா சிறையாக விற்கப்படுகிறான். ஆமென். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம். எதுக்கு சொல்லுங்க? என் மூலமா தேவன் ஏதோ நன்மை பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன். பாருங்க, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விலங்கு போட்டு அவனை அடைக்கிறாலும் பெரிய குற்றம் ஒண்ணு செய்த மாதிரி தெரியலையே. ஆமென். அபாண்டமான சில குற்றங்கள் நம்ம வாழ்க்கையில சிலர் பேசுவாங்கங்க. அப்போ நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. மனசே எப்படி ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஒரு இரும்புக்குள்ளே நம்மளை கெட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுல மனது கஷ்டமாயிருக்கும். ஆமென். சொல்லலாம், நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது மனசு இப்படிதான் தோணும். ஆனா நீங்க பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு பவுண்டரி கர்த்தர் சொல்லி வச்சிருக்கார், இம்மட்டுவா மிஞ்சி வராத. தேவ
சகலத்துக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் நான் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அதை யாத்திராகமத்தில் எப்படி இருக்குதுங்க, அன்றைய தினமே கர்த்தர் என்னைக்கு சொன்னாரோ அவங்களுடைய காலங்கள் நிறைவேறின அந்த நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பண்ணாங்க, எப்படி புறப்பட்டாங்க, அணி அணியா ஒரு சேனை மாதிரி புறப்படுறாங்கங்க. ஆமென், சொல்லுங்க. நானும் ஒரு சேனையா புறப்படுகிற ஒரு காலம் ஒன்று இருக்கு. நான் தனியா சில நேரத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதான். ஆனா யோசேப்பு சொல்றான்னா, என்னை நீங்க வித்ததுக்கோ என்னை இப்படி நீங்க பண்ணதுக்கோ கஷ்டமா நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா வெகு ஜனங்களுடைய அவங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஜீவ ரட்சணைக்கு தான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஆமென். சில நேரத்தில் நம்ம மட்டும் பிரச்சனையில கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. ஆனா இதுக்கு பின்னால பெரிய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு தேவன் வச்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்களை என் தலைமுறைக்கு தேவன் வச்சிருப்பார். ஏன்னா அந்த நாட்களை நம்ம தேவனை கிட்டி சேருவோம், அதிகமா ஜெபிப்போம், தேவனை பற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். இத்தனை விஷயங்கள் தானா நடந்துகிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. சோதனை நேரத்தில் சில நேரத்தில் நம்ம அமைதியாக அழுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் செய்கிற ஜபங்கள், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் ஏதோ ஒன்று பெரிய காரியங்களை கண்ணுக்கு தெரியாமல் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அதே இதில் ஆதியாமகத்தில் அது ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த அவனை யோசேப்பை வெளியே கொண்டு வருகிற அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 41 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிருந்து கொண்டு வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை நிறைவேறிடுச்சு. அவன் சிறைச்சாலையில இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தீவிரமா சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமென். சொல்லுங்க. நான் பட்ட பாடெல்லாம் சொப்பனம் பார்க்குற மாதிரி மறந்து போற மாதிரி என் தேவன் செய்வார். ஆமென். ஆனா நான் விட்டு கொடுக்க வேண்டியது தெரியுமா, வார்த்தைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. நான் நம்புவேன் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திடுவேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திடுவேன். ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிட பிள்ளையா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிட பிள்ளையா. கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிட சோதனையோ இயேசப்பா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இயேசையா உம்மை நம்புவேன். இயேசையா உம்மை நம்புவேன். இயேசையா உம்மை நம்புவேன். கைவிட்டு சொல்லுங்க. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆமென், அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம்
13வது அதிகாரத்தில் தேவனே நம்பி ஆலயத்திலே இருந்த ஒரு ஸ்திரீ. ஆமென். நீங்கள் இங்கே 10வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். ஆமென். கர்த்தரையே நம்பி வந்தவள் ஆலயத்தில். ஆமென். 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியினால கட்டப்பட்டிருந்தவள். ஒரு சிறையிருப்புக்குள்ள பிசாசு வச்சிருக்க 18 வருஷமா. எவ்வளவானாலும் அவளால் நிமிரவே முடியாத ஒரு விஷயம் பலவீனம். சொல்லுங்க, சில விஷயங்கள் நம்மளை நிமிர முடியாம வச்சிருக்க வருஷங்களா. பின்னால பியாய் மாதிரி உட்கார்ந்துருக்கு முதுகுல. அப்படிப்பட்ட எந்த விஷயங்களானாலும் சரி, அந்த சிறையிருப்புல இந்த கர்த்தர் விடுதலை கொடுக்க போதுமானவருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய சுமையை என் தேவன் லகுவாக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சுமையோட பலவீனத்தோட பிரச்சனையோட, ஆமென், சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நான் கர்த்தர். நான் கூனி குறுகி இருக்கிறது அவருடைய விருப்பமே கிடையாது. சொல்லுங்க, இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில நிமிர முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனா தலை நிமிர்ந்து என்னை நடக்க செய்கிறவர் என்னுடைய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. 18 வருஷமா பலவீனப்படுத்த ஒரு ஆவி இருந்துச்சு. தலைமுறையா சில ஆவிகள் பலவீனப்படுத்துங்க. நீங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் அதுல 9வது அதிகாரத்துல பிறவி குருடனா இருந்த ஒரு மனிதன் இருந்தான். பிறவி குருடன். அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, இவன் குருடனா இருக்கிறது இவன் செய்த பாவமா, இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமான்னு சொல்லிட்டு. சில நேரத்துல சில விஷயங்கள் எதனால வந்துச்சோன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. சொல்லுங்க, நான் செய்த பாவமும் என்னை பின்தொடர முடியாது. என் பெற்றோர்கள் செய்த பாவமே எங்களை பின்தொடர முடியாது. ஆமென். சொல்லுங்க, என் அம்மா வழி பாவங்கள் சாபங்கள், என் அப்பா வழி சாபங்கள் பாவங்கள், வியாதிகள், தலைமுறைய பாவங்கள் சாபங்கள், தலைமுறைய வியாதி. சில வியாதிகளை குறித்து சொல்லுவாங்க. யாருக்காவது இருந்துச்சா? இப்ப எல்லாம் கேன்சர் யாருக்காவது உங்க ஃபேமிலியில இருந்துச்சா? சில வியாதிகள் யாருக்காவது உங்க ஃபேமிலியில இருந்துச்சா? அந்த ஃபேமிலியில சில நினைப்பாங்க, ஐயோ எங்க ஃபேமிலியில அங்க ஒன்று இருந்துச்சு. நோ, சொல்ல பின்தொடர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என் அப்பா வழி சாபமும் என்னை பின்தொடர முடியாது சொல்லணும், தைரியமா சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பாவங்கள் என்னுடைய சாபங்கள் அனைத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஒரு வசனத்தை வாசிங்க. 4:18. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்க, என் தேவன் வந்தது இதுக்காக தான். ஆமென். நான் பைபிள்ல ஒன்று பார்த்தேங்க, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. கேப்டிவிட்டி என்ற ஒரு ஒரு பதம் வந்து, சிறையிருப்புன்ற ஒரு விஷயம் வந்து புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஏன் தெரியுமா இல்லையே? தேவன் எப்போ இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டாரோ, நமக்காக அனுப்பப்பட்டாரோ, எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தாருங்க. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எதுக்கு? சிறைப்பட்டிருக்கிற என்னை விடுதலையாக்க, குருடா இருக்கிற என்னை கண்கள் துறக்கப்பட, ஆமென், பலவீனமா இருக்கிற என்னை கட்டுகள் அவுக்கிறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கேட்கும் போது நீங்க லூக்கா யோவான்ல அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இது எதுக்காகவும் இல்லப்பா, என்னுடைய நாமம் மகிமை அடையதான் இது அனுமதிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆமென்.
சொல்லுங்க, என் தேவனுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில இது நிமித்தமா மகிமையடைய போகுது. மனுஷன் 1000 என்னுடைய வியாதியை குறித்து சொல்லலாம், 1000 என் வீட்டு காரியத்தை குறித்து சொல்லலாம். ஆமென். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய கையில ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணிச்சுன்னா போதும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். தேவன் அவனுக்கு சுகப்படுத்தின விஷயந்தான் அற்புதமா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்னை சந்திக்கிற காரியமும் எனக்கு விடுதலை கொடுக்கிற விஷயமும் வித்தியாசமானது. ஆமென். எப்படி பண்ணாரு? அவருடைய உமிழ் நீர்னால சேர் உண்டாக்கி அதுல இருக்கு அவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரால சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள்ல பூசி. வித்தியாசமானது. சொல்லுங்க, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பூசி என்ன பண்றாரு? சிலோவா குளத்துல அதை நீ என்ன பண்ண, கழுவுன்னு சொன்னாரு. அவன் போய் அப்படியே கழுவுனாங்க, கொஸ்டனே பண்ணல. அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்ப்படுகிற என்னுடைய சிறையிருப்பு மாறும். ஆமென். நீ கடைசியா 13வது அதிகாரம் லூக்கா 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி இருக்கு. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாள்ல இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அவன் சாத்தா எத்தனை வருஷமா கெட்டி வச்சிருக்கிறான். அது யாருடைய பிள்ளைன்னு ஆண்டவர் குறிப்பிட்டாரு பாருங்க, ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமென். சொல்லுங்க, நான் உம்முடைய குமாரத்தி ஏசப்பா. என்னைய எந்த கட்டுக்குள்ளேயும் பிசாசு வைக்க முடியாது. வியாதியா, பாவமா, சாபமா, கடன் பிரச்சனையா, பலவீனமா, கவலையா, எந்த ஒரு கட்டுக்குள்ளேயும் பிசாசனை வச்சிடவே முடியாது. நான் விடுதலை பெற்ற பிள்ளை. சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் உங்க ஒவ்வொருத்தரையும் நடத்துவாருங்க. சொல்லுங்க, வார்த்தைக்கு விட்டு கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் நிறைவேற அளவுதான் எனக்கு சிறையிருப்பு, அதுக்கு மேல கிடையாது. ஆமென். தீவிரமாய் வெளியே வர்ற ஒரு நாள் இருக்கு, அணியாய் நான் கிளம்புற நாள் ஒன்று இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து யாருடைய பாவமோ யாருடைய சாபமோ கட்டோ யார் மேல நிலைச்சிருக்க முடியாது. ஆலயத்தில் தேவனை வாஞ்சையை தேடுற உங்களுக்கு ஒரு நாள் மற்ற நாள் போறதுக்கு இல்லை, எல்லா நாளும் இருக்கணும். நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நாளில் அவள் வராட்டா அந்த விடுதலை அவளுக்கு கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த நேரம்னு வச்சிருக்கிற அந்த நேரத்தில், குறித்த நேரத்தில், குறித்த சமயத்தில், அதினதி நேரத்தில். ஆமென். வந்ததுனால தான் விடுதலை. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படுவேன்ப்பா. அது யார் வழி பாவமோ சாபமோ என்னுடைய பாவங்களானாலும் என்னை பின்தொடராது. ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுங்க, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய அக்கிரமத்தை தேவன் நினையாம இருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவன். ஆமென். சங்கீதம் 85 இந்த வசனங்கள் தான் இருக்கு. யாருடைய சிறையிருப்பு மாறும்னு அதுல அழகா இருக்குங்க. நீங்க வீட்டில் போய் சொல்றேன், வீட்டில் போய் நீங்க தியானிங்க. சங்கீதம் 85 இருக்கு பாருங்க. 2வது வசனத்துல அவர் பாவத்தை மூடுகிறவர். ஆமென். பாவத்தை யாருக்கு மன்னித்திருக்கிறாரோ அவங்களுடைய சிறையிருப்பு தான் மாறும். 8வது வசனத்துல இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, கடைசியில இது பாருங்க, அவர் சமாதானத்தை கூறுகிறவர், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார். அப்போ 2வது காரியம் என்னன்னா, மதிகேட்டுக்கு யார் மறுபடியும் திரும்புறாங்களோ, செய்த பாவத்தை அடிக்கடி செய்யறாங்களோ அவங்களுக்கு சிறையிருப்பு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பாவத்துக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு நான் வாங்கணும். தேவன் அதை மன்னிச்சிடணும், அவங்களுக்கு சிறையிருப்பு இருக்காது. 2வது, செய்த பாவத்தை நான் தொடரவே கூடாது. பிசாசு தொடருவான். ஆனா நம்ம அதை விட்டு விலகணும். ஆமென். அவங்களுக்கு தான் சிறையிருப்பு இருக்காது. கடைசி 9வது வசனத்தை பாருங்க.
ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவருக்கு சமீபமா இருக்கும். கடைசியா அவருக்கு பயந்தவங்களுக்கு தான் சிறையிருப்பு இருக்காது. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், மனதில் கொள்ளுங்கள். தேவன் உங்களை சுதந்திரவாளியாய் பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசியுங்கள் மத்தேயு 24:32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை, அதிலே இளங்கிளை துளிர் விடும்போது என்று என்ன பண்ணுவீர்கள்? அறிவீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் சமீபமாய் வாசல் அருகே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் இந்த பூமியிலும் நம்மை ஸ்தாபிப்பார். நம்மை நித்திய வாழ்விலும் கொண்டு ஸ்தாபிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படிக்கு நான் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அடிக்கடி அந்த நாட்கள்ல சபையில ஒரு வார்த்தை பேசுவாங்க, இன்று மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய். அதுதான் அன்றைய சுவிசேஷ கூட்டத்தின் செய்தியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கு சுவிசேஷ கூட்டத்தில் அப்படி செய்தி கொடுத்தா போக மாட்டாங்க. நாங்களே செத்து செத்து பிழைக்கிறோம். ஹலோ, இந்த உலகத்தின் பாடுகள் இனி உங்களுக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறதே இல்லாம செல்லோடே கிடக்கிற நபர்களை கர்த்தர் இந்த வாரத்துல எல்லாம் கொஞ்சம் கை மேல அழுத்தட்டும். ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கர்த்தர் உங்களை தொடட்டும். வேலை பார்த்து சாப்பாடு சாப்பிடணும்னு தெரியுது, ஆனா கர்த்தரை தேடி வாழணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எப்படி? இரவெல்லாம் பகலெல்லாம் நான் யாரு கூட இருக்கணும்? கர்த்தர் கூடயே இருக்கணும். சினிமா பார்க்க கூடாது, என் கண்ணை பரிசுத்தமா காத்துக்கணும். சீரியலை பார்க்க கூடாது, என் இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். வாலிப பாலியத்துக்குரிய இச்சை யோசனை வரக்கூடாது, என்னை நான் பரிசுத்தமா காத்துக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லை இல்ல. அப்படி இப்படி இருப்போம், எப்படியாவது இருப்போம், எப்படியாவது எங்க வந்துருவோம் சொல்லுங்க. இல்லம்மா, இல்லையா, இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷத்துல மிகவும் திட்டமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க கவனிக்க முடியும். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், அதனுடைய 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்கே ரொம்ப திட்டமாய் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிக்க முடியும். 27ஆம் வசனத்தை பாருங்க. 21, 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் ஒரு மனிதனும் தீட்டுள்ள ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஊருக்கும் பேருக்கும் நாடகம், எல்லா நாடக கம்பெனியும் தெருவில் கொண்டு வந்து நிறுத்த போறாரு கர்த்தர். அவன் போட்ட நாடகம் என்னங்கிறத காக்கிற காரணம் வருது. என தீட்டுள்ளது ஒன்றும். ஐயா கவனிங்க, நான் பரிசுத்தவான் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. தேவன் நம்மை கழுவி முதலாவது நீதிமானாய் மாற்றுகிறார், பிறகு பரிசுத்தம் உள்ளவனை இன்னும். ஐயா, பரிசுத்தத்துக்கான சில அடிகளே நீ எடுத்து வைக்கலன்னா உன்னை எப்படி அவர் நேசிப்பாரு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல தீட்டு இருந்தாலும் அருவருப்பு இருந்தாலும் பொய் ஆக்ஷன் மட்டும் எப்படி இருக்குது? ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா ஜெபம் பண்ணுவோமா, எங்கள் பரலோக பிதாவே, இது கூட கொஞ்சம் உண்மையா இருக்க,
ஏன்னா அந்த பொய் வராத. உண்மையை சொல்லுங்க ஏசப்பாட்ட. நானாக வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில். ஆனா 40 வருஷமாவும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. செம்மி போயிட்ட உன் பாவத்துல, செம்மி போயிட்ட. ஆமா, சில நட்டு சில இடத்துல அப்படியே இருந்து என்ன ஆயிட்டு ஆனா நீங்க ஸ்பேனர் போட்ட பிறகுதான் மண்டையே அப்படியே பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ, இனிமே இதை என்ன பண்ண முடியாது போல. இப்ப வேற அதுதான் சர்ச்சில் சில நேரம் பாஸ்டர் என்ன வச்சு அடிக்க வேண்டியிருக்கு. உடனே பாஸ்டர் இவருக்கெல்லாம் என்ன தெரியும், எங்க வீட்டு நிலைமை தெரிஞ்சவர் உங்க கூட பொறுமையா இருந்தாரு. நீங்க ஏசாயாவில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சில வசனம். வீட்டில் போய் தேடி பாருங்க. நான் பொறுத்து பொறுத்து பார்த்து இளைத்து போனேன். பைபிள் படிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்ச சங்கீதத்தை மட்டும் படிக்கிறது, பிடிச்ச வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்றது இல்ல. ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுசும் படிக்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பரலோகம் போகணும்னா என ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பா, எப்படியாவது உங்க புஸ்தகத்துல என் பேரை எழுதுங்கப்பா. என் மனைவி பிள்ளைகள் பேரை எழுதுங்கப்பா. என் குடும்பத்து பேரை எழுதுங்கப்பா. என் சொந்த பந்தம் பேரை எழுதுங்கப்பா. எங்களை விட்டு தீட்டு போயிரட்டும், அருவருப்பு போயிரட்டும், பொய் போயிரட்டும். பரலோகத்துக்குள்ள போனோம்னா, அவர் வரும் நாளில் காணப்படணும்னா, ஆமென். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், மண்ணிலிருந்து வந்தது. இந்த மண்ணுக்கான உடலுக்கு தான் உணவு தேவை, உடை தேவை. என்னத்தை உண்போம் சொல்லுங்க? நாளைக்காக என்ன செய்வோம் அதை முதல்ல சொல்லுங்க. நான் பிறகு கவலைப்படாதே, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவர் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார். ஆமா, அபிஷேகத்துல உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தவன் இப்ப அரண்மனையில ஒரு ஆட்டம் ஆடுறான். யார் அது? யார் செஞ்சது? அவன் ஆடினா முன்ன நின்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொன்னான், நீயே அந்த மனுஷன் அப்படின்னா. தப்ப உள்ள வச்சுக்கிட்டு அரண்மனையில நீ நாடகமா நடிக்கிற, பொய்யா நடப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. சிறு வயதிலேயோ வாலிபத்திலேயோ திருமணமான பெண்போ இன்னொரு சரீரத்தை தொட்டவன் நரகத்துக்குரியவன். இன்னொரு சரீரத்தை தொட்டவள் நரகத்துக்குரியவள். காலில் விழுந்து இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாகாட்டா ஒன்று செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன? உன் எதிர்பாலரை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம். இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இரத்தத்தால கழுவு. இரத்தத்தால அவர் எப்ப தெரியுமா இரத்தத்தால கழுவாரு? தன் பாவங்களை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து மூன்றாவது ஸ்டெப்பு விட்டு விட்டவனுக்கு தான் இறக்கும். சிலர் பாவம் செஞ்சன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆனா அதை விட்டு வெளியே வரல. பொய்யை நடப்பித்து கொண்டு பரலோகம் பெறலான் மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. கனவுல கூட நினைச்சிடாதீங்க. கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஒரு ஒரு பரிசுத்த தேவ பிள்ளை ஒரு நாள் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னதை நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். அவங்க சொல்றாங்க, தீராத தலைவலி, ஒரு நாள் தீராத தலைவலி, என்ன மாத்திரை போட்டாலும் சரியாக மாட்டேங்குது. அப்போ அவங்க போய் ஜோம் பண்ண போயிருக்கிறாங்க.
அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போன, எதிர்பாலரை நீ இச்சையா பார்த்தல, அதுக்குரிய தலைவலி அப்படின்னார் ஆண்டவர். அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த தலைவலி போச்சு. என் சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஊர்லயே சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் திணை விதைத்தவன் ஒப்பை தின்னவன். நீங்களும் நானும் அந்தரங்கமாய் செஞ்ச பாவமோ வெளியரங்கமாய் செய்த பாவமோ எல்லாவற்றுக்கும் ஒன்று ஒன்றாய் நிறுத்தாமல் அவர் மன்னிக்க மாட்டார். பொத்தாம் பொதுவெல்லாம் மன்னிக்க மாட்டாருமா? மன்னிச்சு ஏத்துக்கிடுவாரு. ஆனா படிப்படியா உட்கார்ந்து கணக்கு கேட்பார். ஒன்னு ஒன்னா எடுத்து கழுவுவார், ஒன்னு ஒன்னா சரிபடுத்துவார். அதுக்கு பிறகுதான் அவரோடு வச்சுக்கிடுவார். டோன்ட் பிளே வித் காட். நீங்க மனுஷனை மாதிரி நினைச்சிடாதீங்க அவரை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே போக முடியாது. எங்க பேர் இருக்கணும்? தீட்டில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, அருவருப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, பொய்யை நடப்பிக்காத வாழ்க்கை வாழ்ந்து. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு தெரியுமா? பெண்கள் கூட ஏதோ ஒன்று ரெண்டுல தப்பு பண்ணிட்டா திருந்தி நல்லா இருந்துருதாவலாம். ஆம்பளைகள் அப்படி இப்படி இருப்பாங்களாம். எப்படி? ஆம்பளை பொம்பளைலாம் கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் இல்லாதவன், அவ்வளவுதான். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னா சில காரியத்தை அந்த மத்தேயு 24 நமக்கு உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு காட்டிட்டு வேகமா கம்யூனியனுக்கு உங்களை கூட்டு செல்லும்படி விரும்புகிறேன். அந்த 24ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை பாருங்கள். 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடி பாருங்க. சென்னையில நேரம் உட்காருங்க, குட்டி பிள்ளைகள் கவனிங்கடா. டேய், இந்த கடைசி காலத்துல நம்ம ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக கூடாதபடி ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். படிப்புலையோ பணத்திலையோ வேலையிலையோ பாசத்திலையோ மாட்டிக்கொள்ளுகிறோம். மாட்டிக்கிட்டு சொல்றோம், ஆமா எனக்கு அது இருக்குல்ல, எனக்கு இது செய்ய வேண்டி இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் உன்னுடைய ஸ்தானத்துல உன்னை யாரும் டாமினேட் பண்ணாதபடி காத்துக்கொள். ஏமாற்ற வருகிறவன் ஏமாற்றுகிற தோற்றத்திலே என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அன்றைக்கு தந்திரமுள்ள பாம்பா வந்துச்சு. ஆனா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீ ஏதேனை இழப்பா என்று சொன்னானா? தேவர்களை போ. நம்ம வாழ்க்கையிலும் பொய் வாக்குறுதிகளுக்கு ஏமாறுகிறோம். நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணாம இரு, வேதம் வாசிக்காம இரு, பரிசுத்தவான்களோடு இல்லாம இரு, சர்ச்சைக்கெல்லாம் ரெகுலரெல்லாம் பண்ணிராத. அப்படிலாம் இல்லை. நீ தெளிவா இருக்கணும். நான் சொல்றேன்ல, ரொம்ப பேர் தெளிவா போய் மாட்டிக்கிடுவாங்க சாத்தாண்ட. ஆமா, ஓவர் தெளிவு எங்க பேரும் 1 நம்பர் டெவில் ஆக்கி விட்டுரும். ஆமா, ஏன் இன்னைக்கு கள்ளோபதேசம் தேசங்கள்ல வந்துச்சு? தங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாம் தெரியும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில், அதாவது வெறும் ஆண்டவர் நாமத்தை குறித்து சொல்றது மாத்திரம் இல்ல, ஏமாற்றுகிறதுலயே உச்சகட்டம். புரியுதா? சொல்றது புரியுதா? எனக்கு கவனிங்க, நல்ல நேரம் உட்காருங்க. ஏங்க, நீங்க 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 வந்து கலப்படம் இல்லாத உண்மையிலே கடலை மாவுல செஞ்ச தரமான மிக்சர் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சீங்களா?
நான் அதை கொஞ்சம் கவனிக்கிறேன். ஆனா அரிசி மாவுலயே தான் இப்ப என்ன வருது? என்ன நான் உங்களுக்கு சமையல் சொன்னோன்னு ஒரு மாதிரி பார்க்குறிய? நான் சொல்றது 1000ல் ஒரு விஷயம். வெள்ளையா இருக்குதுங்கிறதுக்கா எல்லாமே அரிசியா? சொல்லுங்க. நம்ம அநேக விஷயத்துல ஏமாறுறோங்க. இதுல நான் சொல்றேன், மனுஷனை யாரையும் நீங்க நம்ப வேண்டாம். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்போதுமே உங்களால நடத்தப்படணும், என்னைய யாரும் டாமினேட் பண்ணிடவே கூடாது. யாரும் என்னைய, இதான் கடைசி காலத்துல நீங்க ஆயத்தமா இருக்கிறதுக்கான முதல் காரியம். சரி, இதை குறித்து வரும் நாட்கள் ஆழமா பேசலாம். ரெண்டாவது பாருங்க, 12-13 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணிருமா? அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா உட்காருங்க பார்க்கலாம். வாழ்க்கையில அக்கிரம செய்கைக்காரருக்கும் ஒத்து போகாதீங்க. உங்க கிட்டையும் எந்த அக்கிரமங்களும் வராதபடி ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும், வேகமா நான் பிரசங்கிக்கிறேன், கவனிங்க. துணிகரம்னா என்ன? தனி ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, தேவனை சார்ந்து இருக்கிறது கிடையாது. ஆனா வாயில சோத்திரம் அப்படிலாம் என்னெல்லாமோ பண்றாங்க. ஆமென். கவனிங்க. முழுவதும் சார்ந்திருப்பது சுயபலத்தை. அதனால அநேக அக்கிரமங்கள். என்ன செய்யறோண்டே தெரியாது. நீங்க வேதத்திலே சவுலை குறித்து நல்லா கவனிக்க முடியும். அவன் இஸ்ரவேலுக்குரிய முதல் ராஜா. ஆமென். ஆமா, கடந்த நாட்களில் பாஸ்டர் மாத பேசுனாங்க தானே. அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரமா அவனை ஆமா, தாவீத காய்மகாரமாய் பார்த்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்றாரா? அதுக்கு அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா மறுநாளிலே எந்த வசனங்க? 1 சாமுவேல் 18:10 பாருங்க. இவரு அக்கிரமத்தில் இருக்கிறாரு, ஆனா அபிஷேகத்துல நிரம்புறாரு. எப்படி? தீர்க்க தரிசனம்லாம் வருது. இது தீர்க்க தரிசனம் இல்ல, இது குறி சொல்ற ஆவி. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்க ஊர்லயும் கிராமத்திலையும் ஏன் சில திருச்சபைக்குள்ளயும் இருக்கிற ஆவி அடுத்தவன் மேல இருக்கிற பொறாமையில, ஐயோ 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 ஐயோ, நானும் செஞ்சு காட்டுவேன் தெரியுமா, எனக்கும் வரும் தெரியுமா, என்னாலையும் முடியும் தெரியுமா. வாழ்க்கையில் அக்கிரமம் எவ்வளவு இருந்தாலும் சவுல மாதிரி இன்னைக்கு திரிகிற பல கூட்டம் இருக்கு. வசன தெளிவு இல்லாததுனாலதான். இதன் விளைவுதான் இன்னைக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இந்த மாதிரி ஊழியர்களை போட்டு சிலவன் அவன் ரட்சிக்கப்படலை, ஆனா அவன் மற்றவனை பார்த்து கிண்டல் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு சபைகள் தள்ளப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, உன்னுடைய பரிசுத்தத்துல நீ வளர்ந்து விடு. எதுல வளர்ந்து விடு? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வந்து நின்று கேட்கணும், ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கட்டப்பா. வலது கரத்தை உயர்த்தலாமா? ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கட்டும். உங்களுக்கு முன்னாடி திரும்ப சொல்லுங்க, ஆவி ஆத்துமா. ஆமென். எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமதல்லவோ, எனது அனைத்துமே உமக்கல்லவோ, உமதடிமை என்றும் நான் அல்லவோ. அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா சொல்லுவீங்க, நான் எந்த மனுஷனுக்கும் அடிமை இல்லை, ஆனால் நான் 100க்கு 100 யாருக்கு அடிமை? பாதி பேர் சொல்றீங்க, மற்றவையெல்லாம் எப்போ சொல்லுவீங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல. சத்தமா சொல்லுங்க, நான் எந்த மனுஷனுக்கும், ஆனால் நான் 100க்கு 100. தாவீது 100க்கு 100 தேவனுக்கு அடிமையா இருந்ததுனாலே அவன்கிட்ட அக்கிரமம் இல்லை, மாறாக
அதுக்கு அடுத்தது வந்துச்சு. என்ன வந்துச்சு? அந்த வசனத்துல நீங்க படிக்கிறீங்க தானே, 12ஆம் வசனம், அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய, சத்தமா சொல்லுங்க, என்ன தணிஞ்சுப்போம்? இந்த கடைசி காலத்துல நான் நினைச்சேன் ஒரு குரூப் எழும்புதுண்டு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ? அதாவது 20 கிட்ஸ்னா, அடுத்து பெரியவங்களாம் பூமர்னா, இப்போ இவியலை யாரா மாறிட்டாங்க தெரியுமா? ஜென் ஜி. என்னது? சத்தமா சொல்லுங்க. இந்த அக்கிரம கூட்டத்துக்கெல்லாம் விலகணும். வீட்டில் போய் மிச்சத்தை படிச்சுக்கிடுங்க. ஸோ வஞ்சிக்கப்படாதீங்க, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. 3வது, அன்பு தணிவதற்கு விட்டு விடாதிருங்கள். நல்லா 2 கையை உயர்த்தலாமா? முடிஞ்ச தலையை உயர்த்தலாமா? உயிர் வாழ்கிறேன் நான் உமக்காகவே, ஒருபோதுமே உம்மை மறப்பதில்லை. உயிர் வாழ்கிறேன் நான் உமக்காகவே, ஒருபோதுமே உம்மை மறப்பதில்லை. ஆசையெல்லாம் தேவையெல்லாம் பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தேவனை நேசித்தான், அப்பா அம்மாவை நேசித்தான், அதுக்கடுத்து தனக்கு கர்த்தர் தந்த குடும்பத்தை நேசித்தான், தேவனை நடத்தின பாதைகளை மட்டும்தான் நேசிச்சான். அவன் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை. ஆனா அதே ஏசா ஆண்டவரை நேசிக்கல, அப்பா அம்மாவை ஏடிஎம்மா தான் நினைச்சுக்கிட்டான், போற இடத்துல எல்லாம் பிடிச்சவளெல்லாம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான், நீர்த்து போனான். என்ன பண்ண போறீங்க வாலிபனை? பெரியவங்களே, வாழ்க்கையில ஸ்ட்ரிக்டா இருங்க. ஒரே ஒரு அன்பு யாருக்கு மட்டும்தான், இருதயம் யாருக்கு தான். 2வது, எனக்கு கர்த்தர் வாழ்க்கை துணையா தர்ற மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கு தான் என் அன்பு. கர்த்தரை நல்லா நேசிக்காம, பெற்றோரை நல்லா நேசிக்காம, கர்த்தர் தந்த குடும்பத்தை நேசிக்காம, வேலையை விட்டு வெளியில எங்கேயாவது அன்பு கொடுத்தன்னா தொலைஞ்சு போயிடும் வாழ்க்கை, காணாமலே போயிடும் வாழ்க்கை. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா. எதுக்கு? ஊருக்கு தான் கட்டி போட்டிருக்கு, ஆனா இது யாருக்குமே தெரியாம ஊர் சுத்துது. ஆண்டவர் கேட்கிறார், ஒரு அன்பு என் மேல நல்லா இருக்கா? எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷா ஏசப்பாவுக்கு அன்பு கொடுப்பீங்க? என்ன இருந்தாலும், என்ன இல்லாட்டாலும், யார் வந்தாலும், யார் வராட்டாலும், என்ன நடந்தாலும், என்ன நடக்காட்டாலும், என்ன கிடைச்சாலும், என்ன கிடைக்காட்டாலும், முதல் அன்பு உங்களுக்கு தான். 2வது, நீரும் நானும் சேர்ந்து குடும்பத்தை பார்க்கணும். 3வது, நாங்க குடும்பமா சேர்ந்து சபையை பார்க்கணும். இதுதான் எங்க வேலை. இந்த எல்லாரும் சேர்ந்து சமுதாயத்தை பார்க்கணும்.
அல்லேலூயா. இதை விட்டுட்டு கர்த்தரை நேசிக்காம, குடும்பத்தை நேசிக்காம, வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிஸ்டர் எனக்கு கஸ்டம்டு ஃபோன் அடிச்சிச்சு, அதனால இந்த 10,000 ரூபா கொடுத்துட்டேன்னு சொன்னா மொத்தமும் போயிடும். வேலை பார்க்குற இடத்துல பிரதர் கொஞ்சம் மனைவிக்கு வியாதின்னு என்கிட்ட கண்ணு கலங்கினார். அவன் உன்கிட்ட கண்ணு கலங்குறானே கெட்டவன். அதான் சில காரியத்தில் யூத் பிள்ளைகளுக்கு பிரதர் சிஸ்டர் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. தம்பிமாருக்கெல்லாம் நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு அக்கா இல்லை ஒரு அத்தை வந்து உங்கள் மாமா சரியாக கவனிக்கலடான்னு பேச வர்றானாலே அவள் அத்தை இல்லை, நீ செத்த. இது போதாத குறைக்கு உண்மையிலே சவப்பட்டி தாங்க இது. இது என்னைக்கு வந்துச்சோ ரொம்ப பேரை கொண்டுடுச்சுங்க. அன்பு செதறாம இருக்கணும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அன்பான தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர். தயவு செய்து அன்பு யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல, அப்பா அம்மா மேல, கர்த்தர் உங்களை குடும்பமா வச்சிருக்கிற சர்ச்சி மேல, சபையா சேர்ந்து சமுதாயத்தின் மேல. அல்லேலூயா. விளங்குதா? ரகசியமா நீங்க மட்டும் தனியா சாத்தான் கூட போய் இன்னொரு சாத்தானுக்கு என்ன பண்ணிடாதீங்க, ஊழியம் செஞ்சிடாதீங்க. பிறகு உங்களுக்கு கர்த்தர் கூட ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. தயவு செய்து அன்பை மாத்திரம் குறைச்சிடாதீங்க. ஆமென். வயசு கூட கூட அப்பா அம்மா மேல அன்பு கூடட்டும். வயசு கூட கூட மனைவி கணவருக்குள்ள அன்பு என்ன பண்ணட்டும். பிள்ளைகள் இன்னும் அமைதியா உட்கார்ந்துருக்கிய, அன்பு கூடுதா? கர்த்தர் தந்த குடும்பம் விலையேற பெற்றது. கர்த்தர் தந்த பிள்ளைகள், நான் திரும்ப இதை ஒரு வார்த்தை அழுத்துறேன், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க சொந்தம் விலையேற பெற்றது. கிடைக்காது. இயேசுவின் ரத்தத்தால கிடைச்ச குடும்பம், இயேசுவின் ரத்தத்தால கிடைச்ச பிள்ளைகள் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. விழுந்து ஏசா விழுந்து புரண்டு அழுதாலும் என்ன கிடைக்கல? ஆசீர்வாதம் கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஆசீர்வாதத்தின் முதல் படி மனமாற்றம். மனம் மாறிட்டா ஆசீர்வாதம் தான். அன்பை மட்டும் சிதற விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சிதைக்கிறதுக்கு ஏசபேலின் ஆவிகள் வரும், வேண்டாத ஆவிகள்லாம் வரும். கடிந்து கொள்ளணும் அவற்றை. கடைசியாய் மட்டும் வாஸ்து முடிச்சிடலாம். 24:14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த பூலோகம் எங்கும் சாட்சியாக யார் மூலமாய் பிரசங்கிக்கப்படும்? உங்கள் மூலமாய். அல்லேலூயா. ஆமென். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம் தான். ஆமென். வலது கரத்தை உயர்த்தலாமா? சீ கொடுங்கம்மா. ஒவ்வொரு நாளும் நீங்க கண்டிப்பா எல்லாம் அப்படியே உட்காருங்க, நல்ல கவனமா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்லவே. ஆமென். நான் செய்தியை முடிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் திரும்ப கேட்கிறாரு, நீ இயேசுவை அறிவிக்கிற அளவுக்கு உன்னைய கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்திட்டியா? உன்னைய பார்க்கிறவங்க இயேசுவை அறிகிற அளவுக்கு உங்ககிட்ட பேச்சுல மாற்றம் இருக்கா? கண்ணுல மாற்றம் இருக்கா? இருதயத்துல மாற்றம் இருக்குதா? ஆமென். யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்ற மாதிரி பார்க்க முடியுதா? அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் வீட்டு கதையை தானமா ஒத்து விடுற, யாருக்கோ ஆவியானவர் திட்டமா பேசுற. நீ யாரை பார்த்தாலும் வீட்டு கதையை தானே ஒத்து விடுற. கர்த்தர் என்ன பண்ண மாட்டேங்கிற? வீட்டு கதையை அவுத்து விடுறவனை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க தேவைகளை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு அழிந்து போகிற ஃபாதரை அவர் பாட்டு பாடினார்ல, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அப்படியே முழங்கால் படிடுவோமா?